கட்டிங் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ட்ரேசிங்கை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். முதல்ல நம்ம கட்டிங் பற்றி பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறோமா, அந்த பேப்பர்லாம் எந்த துணியில் வைக்கணுமோ அதிலோட லைனிங் பீஸில் அதுக்கு மேலே நான் இப்போ வச்சுருக்கிற மாதிரி இதே மெத்தடில் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் பீஸில் நம்ம வைக்கும்போது நிறைய இடம் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சைடு ஒரு கார்னர்லேருந்தே நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வைக்கும்போது எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் ஒரே சைடு நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். அதில் நம்ம பட்டிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனாலும் சரி, கழுத்து பக்கத்துக்கு பயாஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அங்கே இங்கேயா வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு நிறையா துணி வேஸ்ட்டாக போயிடும். அதை நம்ம தடுக்கிறதுக்காக ஒரே சைட்லேருந்து எவ்வளோ தூரம் துணியை மிச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் மிச்சப்படுத்தி, இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸை வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே நான் ஃப்ரண்ட் பீஸை திருப்பி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா அதில் உள்ள இடத்த நம்ம சேமிக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ப்ளவுஸில் எல்லோரும் 1 மீட்டர் எடுத்து தர மாட்டாங்க. சப்போஸ் 80 பாயிண்ட் இருக்கலாம், அதை விட கொஞ்சம் கூடுதலாக குறையாக இருக்கலாம். ஸோ நம்ம இதே விஷயத்தை இதே மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா எக்ஸஸாக நம்மளுக்கு கிளாத்து வர்றது கண்டிப்பாக நமக்கே கிடைக்கும். இதே விஷயத்தை இதே டெக்னிக்கை நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணலாம். இந்த ட்ரெஸ் மட்டும் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமா வரக்கூடிய எந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் தைக்கிறதா இருக்கட்டும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி அந்த பேட்டர்னை லைனிங் பீஸில் வச்சு நான் பின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம லைனிங் பீஸில் வச்சு அதே பேப்பரை அப்படியே வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ அங்கே இங்கே விலகி போச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிரும். அதுக்காக தான் நான் பின் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸையும் நான் கட் பண்ணுற மெத்தடு பார்த்திங்கன்னா புரியும். நம்ம பேப்பருக்கு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வளைவெல்லாம் கரெக்டாக வராது. அந்த பேப்பர் தடுக்கும். நம்ம கத்திரிக்கோலில் அது தடுக்கிறப்ப அந்த ஷேப் கரெக்டாக வராது. இடது பக்கத்தில் கிளாத் வச்சு வலது பக்கத்தில் பேப்பர் இருக்கிற மாதிரி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த கர்வாக நம்ம கட் பண்ணுறது, அந்த டேர்னிங் பாயிண்ட்டு, அது எல்லாமே ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கை பக்கத்தில் வளைவில் தைக்கும்போது நீங்கள் புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த சிசரோட டிப் வச்சு கட் பண்ணி பாருங்கள். அந்த ஷேப் கர்வ் கரெக்டாக வரும். நம்ம எக்ஸ்பர்ட் மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிசர் பெருசாக எடுத்து கட் பண்ணிங்கன்னா அந்த வளைவு வராது. அதுக்காக அந்த சிசரோட நுனி பக்கத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா அந்த வளைவெல்லாம் ஈஸியாக சூப்பராக வந்துடும். ஸோ இதே போல் எல்லா பீஸையும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ இது கட்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். இதை பார்த்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இன்ச் பை இன்ச்சாக வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு இதை ஸ்லோவாக 1 by 1 சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் பார்க்குறது கார்பன் ஷீட்டு. கார்பன் ஷீட்டில் ஒயிட் கலர், நிறைய கலர் இருக்குது. இது ட்ரேசிங் வீல். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த கிளாத்தையும் அந்த பேப்பரையும் சேர்த்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். கீழே கார்பன் பேப்பர் இருக்குது, அதுக்கு மேலே கிளாத் இருக்குது, அதுக்கு மேலே பேப்பர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ அழகாக கரெக்டாக தெரியுது பாருங்கள். ஒரு துணியை நம்ம தச்சுட்டு அதை பிரிப்போம்ல, பிரிக்கும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் எப்படி தெரியும், அதே போல் தெரியும். நம்ம இதுக்கு அப்புறமா தைக்கும்போது இதே ட்ரேசிங் வீலோட அதே பாயிண்ட்ஸில் நம்ம தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு 1/4 இன்ச்சில் நீங்கள் தைங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கைப்பழக்கம் ஈஸியாக வராது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போது துணியை அப்படியே மடக்கி போட்டு கட் பண்ணி தைக்கிறத போல் நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக இல்லையே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கே, தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா நம்மளுக்கு இதில் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். அதுக்காக தான் இதை இவ்வளோ ஸ்லோவாக சொல்லித்தரேன். இப்போது நம்ம பின் பண்ணது ஒரு பக்கம்தான். இதே அடுத்த பக்கமாக பின் பண்ணுறதுக்காக நம்ம பேட்டர்ன் பேப்பர்லேருந்து அந்த துணியெல்லாம் தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். எடுக்கும்போது அந்த பின்னெல்லாம் ஆப்போசிட் சைடில் பின் பண்ணி எடுத்துகிட்டு இதே போல் மறுபடியும் ட்ரேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு சைடு மார்க் பண்ண வச்சு அடுத்த சைடு சும்மா கெஸ்ஸிங்லலாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அந்த பேட்டர்ன் பேப்பர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா அதே கிளாத்தை
அதே கிளாத்தில் ஏற்கனவே பின் பண்ணினதுக்கு ஆப்போசிட் சைடில் பின் பண்ணி எடுத்துக்கணும். இது அதே இதை அப்படியே பின் பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணோன்னா அந்த பின் வந்து தூக்கிட்டு இருக்கிறோம். அப்புறமா அது வந்து கரெக்டாக நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த மொட்டு பின்னோட அந்த ஹெட் போர்ஷன்லாம் வர மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் உள்ள லைன் தெரியுதா, அந்த பக்கத்தில் பின் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே ட்ரேஸ் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சுது. இதே போல் எல்லா பீஸையும் சிரமம் பார்க்காம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ எல்லா பீஸையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா மெயின் பீஸில் இந்த ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக வச்சு அதையும் மறுபடியும் பின் பண்ணி நம்ம கட் பண்ணணும். அது ஏன்னு பார்க்குறீங்களா? இப்போது இதே பீஸை லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுக்கும்போது அதே போல் பின் பண்ணியிருப்போமா? ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ண அந்த லைன்ஸ்லாம் மேலே தெரியுதா? நம்ம அந்த லைனுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம், ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை திரும்ப மெயின் பீஸ் தனியாக, லைனிங் பீஸ் தனியாக, தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அலைன் பண்ணும்போதும் கொஞ்சம் வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம இப்போது எந்த பீஸில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ கை போர்ஷன் வைக்கிறேன். இப்போ இந்த கை போர்ஷனில் இந்த லைனிங் பீஸில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த துணியை கொஞ்சம் கீழ்ப்பக்கம் விடணும். ஏன்னா பார்டர் நம்ம வச்சுருக்கோமா, பார்டர் மடக்கும்போது இந்த பீஸ் லைனிங் கிளாத்தோடு சேர்ந்து அதுவும் மடங்கிரும். அதுக்காக எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இது ஏன்னு சொல்லி உங்களுக்கு தைக்கும் போது புரியும். இதே போல் எல்லா பீஸையும் நான் பின் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். கட் பண்ணி எடுத்துகிட்டு மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போது இதை கட் பண்ணும்போது கூட என்ன ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போது இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம், ஃப்ரண்ட் பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரெண்டு ஓப்பனுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணுறதுக்காக தேடி போவோம். கழுத்து வச்சு திருப்புறதுக்கு பயா ஸ்ட்ரிப்புக்காக தேடி போவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த போர்ஷனில் போய் கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டைமும் நிறைய ஆகும், நம்மளுக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாயிடும். ஆனால் அதெல்லாம் முதல்ல கட் பண்ணி கூடவே வச்சுருந்தீங்கன்னா அது நம்ம தைக்க தைக்க அடுத்தடுத்து ஜாயின் பண்ணி தைக்கும்போது ஈஸியாக ஒரு 1/2 hour 1 hourல நம்ம ஒரு ப்ளவுஸை முடிச்சிடலாம். தேவையில்லாத சின்ன சின்ன டென்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோடய பெனிஃபிட் என்னென்னு புரியும். இந்த கட்டிங் வீடியோவை ஏன் இவ்வளோ ஸ்லோவாக காமிக்கிறேன்னா, அது கட் பண்ணும்போது அந்த சவுண்டு வரதும் சரி, அந்த என்ன சொல்கிறது, அந்த சிசர் வந்து கட் பண்ணுறத இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நானே இவ்வளோ தூரம் ரசித்ததில்லை. அதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக போடுறேன். இப்போ பார்த்தீங்களா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு? தனித்தனியாக எல்லா பீஸையும் நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருக்கோமா, இப்படியே உட்காந்து மிஷினில் உட்காந்து தைக்க வேண்டியதான். இருங்க இப்போவே போயிடாதீங்க மிஷினுக்கு, இன்னும் ஒரு வேலை இருக்குது. ஃப்ரண்ட் ஓப்பன் கட் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன்ல, ஃப்ரண்ட் ஓப்பன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட் பீஸில் 2 பீஸ் கட் பண்ணணும், 2 இல்லை 4 பீஸ். ஏன்னா நம்ம கொக்கி வச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச்சில் 2 கிளாத் வேணும். அதே இது பார் கட்டுவோம், ஐப்பட்டி தைக்கிறதுக்கு 4 இன்ச்சில் 1 பீஸ் வேணும். அப்படி 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியமான பீஸ். ஏன்னா இது வந்து பயாஸ் வைக்கிறது. கழுத்து பக்கம் வந்து நம்ம நேராக உள்ள கிளாத் வச்சு திருப்ப முடியாது. அது வந்து கிராஸாக உள்ள கிளாத் வச்சு திருப்பும்போது தான் அந்த ரவுண்டு போர்ஷன் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக துணியில் இப்படி கிராஸாக நீங்கள் வந்து 1.5 இன்ச்சில் கிளாத் கட் பண்ணணும். இந்த ஸ்கேல் வந்து அதோட விட்த்து வந்து 1.5 இன்ச் இருக்குது. அதனால் அந்த ஸ்கேலை வந்து கரெக்டாக வச்சு நான் கட் பண்ணுறேன். இதே போல் கிளாத் வந்து எக்ஸஸாக இல்லாமல் சின்ன இடம் தான் இருக்குது, கொஞ்சமாக தான் துணி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதே போல் நிறைய பீஸ் வந்து தேவைப்படும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அதை கட் பண்ணி எடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கணும். அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஸ்டிச்சிங் டைமில் நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட்லாம் வந்து கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ரொம்ப ஸ்லோவாக சொல்லித்தரேன். இதில் இப்போது துணி கொஞ்சம் நிறையாவே இருக்குது, அதனால் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு துணி கட் பண்ணி எடுத்தோம் அப்படி தானே, அந்த லைனிங் கிளாத் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா, அது ரொம்ப லென்த்தாக இருக்குமா அல்லது லென்த்து கம்மியாக இருக்குமா அப்படின்னு தோணும். அதுக்காக தான் இப்படி செக் பண்ணிக்கணும். மேலே 1/2 இன்ச்சு லைனிங் இந்த கிளாத் வந்து மடக்கி தைக்க போயிடும்.
கீழ்ப்பக்கம் பட்டியிலையும் போயிடும். அது போக எக்ஸஸாக இருக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். இப்போது பட்டிக்கு நம்ம உள்ள பெல்ட் நல்லா திக்காக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா உள்ள கிளாத் வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பேண்ட்டு கிளாத்து அல்லது பேண்ட்டு தைக்கிறதுக்கு கொடுப்பாங்கல்ல, அதில் எக்ஸஸாக உள்ள கிளாத்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டிக்கு பேண்ட்டு கிளாத்து ஒரு பீஸ் கொடுத்தா போதும். அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இதில் பட்டி கிளாத் பேண்ட்டு கிளாத் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லாதனால அவங்க ஆல்ரெடி தைக்க தந்த சுடிதார்லேயே பேண்ட்டு கிளாத்தில் இப்படி நிறைய பீஸ் இருந்தது. புதுசாக எந்த கிளாத் இருந்தாலும் அதை பட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் பழைய கிளாத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம புதுசாக நிறைய துணி தைக்கும் போது அதில் நிறைய திக்காக வரக்கூடிய கிளாத்தெல்லாம் தனியாக எடுத்து சேவ் பண்ணி வச்சு தான் பட்டி தைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ். அடுத்த வீடியோ என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு என்ன, ஸ்டிச்சிங் தான். தேங்க்யூ.